ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் சொல்ல போகிற மெசேஜ் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன். எல்லாருக்கிட்டேயும் சொல்ல முடியாது, யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட், ஒரு தாழ்மையுடன் ஒரு வேண்டுகோள் தான் இந்த ஒரு மெசேஜாக வைக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் ரீசண்டாக ஒரு பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்தேன். நான் கூட கவுன்சிலிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி சரி லவ் மேட்டராக இருக்கும்னு நான் நினச்சேன். அதனால தான் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வராங்கன்னு நினச்சேன். லவ் மேட்டர்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த பொண்ணு நல்லா படிக்குது, நல்லா சம்பாதிக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த பொண்ணுக்கு இருக்கிறது என்னென்னா, அதுக்கு எம்எஸ் படித்த மாப்பிள்ளை ஃபாரினில் வேணுமா, இங்கே வேண்டாமா. ஸோ கடந்த 2 வருட காலமாக கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வரான். அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தால் வயசாகுதே அப்படின்னு அவங்களோட வருத்தம், பெற்றோர்களுடைய வருத்தம். இந்த பொண்ணு அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்லை. நான் இவ்வளோ முயற்சிகள் பண்ணி சொல்லி பார்த்துருக்கேன். கடைசியாக அதுக்கிட்ட ஒன்று மட்டும் சொன்னேன். உனக்கு படித்து சம்பாரித்து இவ்வளோ வேலை பார்த்து சம்பாதிக்கிற ஸ்டஃப் இருக்கும்போது இங்கேயே எத்தனையோ நல்ல பசங்க இருக்காங்க. நீயும் இங்கே தானே பிறந்து வளர்ந்த, அப்புறம் என்ன எம்எஸ், இங்கே நல்லா படித்து நிறையா சம்பாரித்து நல்ல ஒரு வேலையில் இருக்க நல்ல குணமுடைய ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ராடில் போய் செட்டில் ஆகலாமே. அந்த ஒரு ஸ்டஃப் உன்கிட்ட இல்லை அப்படின்றதுனால தான் நீ ஃபாரினில் வேலை பார்க்குற மாப்பிள்ளையே தேடுறியான்னொடனே அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. இனி ரிசல்ட் என்னவா வரும்ன்றது தெரியல. நம்ம போடுற எஃபர்ட்டை நம்ம போட்டிருக்கோம். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நாட்டிலே படித்து வளர்ந்து இங்கேயே எவ்வளவோ புத்திசாலித்தனமான இளைஞர்கள் இருக்கிறாங்க, கை நிறையா சம்பாதிக்கிறாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கங்க நல்லவனாக பார்த்து. அதுக்கப்புறமேட்டு ஏன் அப்ராட் போய் செட்டில் ஆகக்கூடாது? இப்போவே அப்ராடுக்கே போகணும்னா, இன்கேஸ் நீங்கள் தேடினபடி எல்லாம் நல்லா பெரிய பணக்கார இடம் அப்ராடில் செட்டில் ஆகிருக்காது அப்படின்னு போய் அங்கே போய் அது ஓட்ட உடசல்னால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அப்புறம் உங்களை காப்பாற்ற யாருமே வர முடியாது இல்லையா? ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. பெற்றோர்கள் எப்போவுமே குழந்தைங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க. நம்ம முன்னேறணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற 2 ஜீவன்கள், ஒன்று பெற்றோர்கள், இன்னொன்று ஆசிரியர்கள். எந்த ஆசிரியருமே அவங்க ரொம்ப சம்பாதிக்காமல் மிடில் கிளாஸாக இருந்தால் கூட இந்த குழந்தைங்களாம் நல்லா படித்து அடுத்த ஸ்டாண்டர்ட் போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்று பெற்றோர்கள், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், அதுக்காக நம்ம என்ன சாக்ரிஃபைஸ் வேணாலும் பண்ணுவோம் இல்லையா? அதையே இந்த குழந்தைங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியல. தயவு செஞ்சு யங்ஸ்டர்ஸ்லாம் புரிஞ்சுக்கங்க. பெற்றோர்கள் நல்ல விதமாக தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் லவ் பண்ணியிருந்தீங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட், அது வேற, விட்டுருங்க. அரேஞ்ச்டு மேரேஜில் நீங்கள் ஒரு சாய்ஸ் சொல்லுங்கள், இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும். இதுக்குன்ட்டு 2 வருஷ காலமாக வெளிநாட்டில் கிடைக்கிற நல்ல அழகான இப்படி எல்லா கண்டிஷன்ஸும் போட்டால் எல்லாமே நிறைவாக இருக்காதுல, ஏதாவது ஒன்று லேக்கிங்காக இருக்கும்ல, யோசித்து பார்க்கணும் இல்லையா? இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் பார்த்தேன். அது என்னென்னா, எனக்கே சிரிப்பு வருது நிஜமாகவே. இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது நல்லா சம்பாதிக்கிறான், வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாம் காரு, சொத்து, சுகம் எல்லாம் இருக்குது. அவன் பார்க்க அழகாக இல்லையேன்னு அந்த பொண்ணு, இது அடுத்த கேஸ், அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அழகு ஒரு மேட்ரே இல்லை, உள்ளத்தின் அழகு தாங்க அழகு. வெளியில் அழகுங்கிறது, வெளியில் அழகாக இருக்கங்க எத்தனையோ பேர். இப்போ என்னென்னமோ பேப்பரில் வருது இல்லையா? பேரண்ட்ஸ் முடிஞ்ச அளவு விசாரித்து நல்லதாக தான் பண்ணுவாங்க. அதுக்கும் மீறி போச்சுன்னா அது விதியின் விளையாட்டு இல்லையா? ஆனாலும் நம்ம அவங்க பார்க்குறது நல்லதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒத்துக்கலாமே. யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் யோசிங்க, பேரண்ட்ஸோட கோஆப்ரேட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். எல்லாமே நல்லா இருக்கணும்னு நம்ம நம்புவோம். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்மளோட சாய்ஸ்லே போயிட்டு அவங்களுக்கு நிறைய வயசு இருக்குது, அனுபவம் இருக்குது, அவங்க பார்க்காததா இல்லையா? அதனால் நல்லா யோசிப்போம், செயல்படுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் சாய்.